தற்போது தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு மற்றும் தண்டனை விவரமானது வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு 28ஆம் தேதி வழங்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு தண்டனை விவரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக திமுகவிலிருந்து கவிஞர் சல்மா இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதே போல 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு அப்படி என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், பொதுவாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் எங்க எல்லாருக்கும் உண்டாகும். ஏன்னா இந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுறது இப்போ, அவர் எப்படி கைது செய்யப்பட போறது இப்போ, அடுத்த தீர்ப்பு எவ்வளவு நாள் கேஸ் நடக்கும், எப்படி அந்த நீதி கிடைக்கும், இது போன்ற பெரிய வருத்தம் கவலை எல்லாருக்குமே இருக்கும். இந்த வழக்கை பொறுத்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த குற்றச்சாட்டு புகாரின் அடிப்படையில் உடனடியாக கைது செய்யப்பட்டு 5 மணி நேரத்தில் குண்டாஸ் போட்டு அவரை உள்ள வச்சு இன்னைக்கு இவ்வளவு விரைவாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாகவும் அது இருக்கு. இதற்கு முழு காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசையும் முதல்வர் அவர்களையும் நான் பாராட்டுறேன். காரணம், உடனடி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான உடனடி நீதி என்பது கிடைக்கும் பட்சத்தில் இனி வரக்கூடிய காலத்தில் இது போன்ற தீர்ப்புகளை மிக விரைவாக நடத்தி தீர்ப்பு வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கை எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு சாத்தியம் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். இது முதல்வர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த தீர்ப்பை வேகமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். நீதி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால்தான் அரசு மிக சிறப்பாக நடத்தி இந்த தீர்ப்பை இவ்வளவு விரிவாக வாங்கி தந்திருக்கிறது. இது இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாதனைகளில் ஒன்று. ஏன்னா பெண்களுடைய பாதுகாப்பை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பெண்ணியவாதிகளாக இருக்கட்டும், அல்லது பெண்கள் அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், இந்த தீர்ப்பை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளாட்சி வழக்கில் நமக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் அந்த வழக்கு நீடித்தது, நடந்து முடிந்தது என்று. ஆனால் தீர்வு என்பது உடனடியாக கிடைக்கும் பொழுது, நீதி என்பது உடனடியாக கிடைக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கை வருகிறது. சரி, இனி வரக்கூடிய காலத்தில் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் அவர்கள் ஒரு தீர்ப்பு சீக்கிரம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் புகார் அளிப்பார்கள் என்று இது ஒரு விழிப்புணர்வையும் சமூகத்தில் உண்டாகும். இது குற்றங்கள் நிகழும் பொழுதோ நிகழக்கூடாது என்றோ இது ஒரு பயம், உடனடியாக தண்டிக்கப்படுவான், கடுமையாக தண்டிக்கப்படுவான் என்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அதுவும் சமூகத்துல குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு விழிப்புணர்வையும் உண்டாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். நீதிபதி அவர்களுடைய இந்த தீர்ப்பிற்கு நாம் வரவேற்று வணங்கி மகிழ வேண்டும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமிகு சல்மா.